நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த ஃபேமஸ் சீரீஸில் கண்டிப்பாக ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீரிஸுமே ஒன்று. ஸோ அந்த சீரீஸ்க்கான ஃபினாலே எபிசோட் இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு ஜனவரி 1 வந்திருக்கும். நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த ஃபினாலே எபிசோடோட சேர்த்து ஓவராலாக சீசன் 5 வந்து எனக்கு எப்பேற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தது அப்படின்ற ஓவரால் ரிவ்யூ தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. ஸோ உண்மையிலேயே இந்த சீசன் நமக்கு முன்னாடி சீசன் மாதிரி ஒரு தரமான ஒரு சீசனாக அமைஞ்சுதா இல்லை ஒரு சில ஃப்ளாஸ் இதில் இருக்கா, ஓவராலாக எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல் ஆப்ஷனே பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஓவராலாக நமக்கு இந்த சீசனோட ஸ்டோரியை நமக்கு எந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, லைக் லாஸ்ட் சீசனோட எண்டிங்கில் இப்போ இந்த வேர்ல்டும் அப்சைட் டவுன் வேர்ல்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமா மிலிட்ரி வந்து இன்னுமே அந்த இடத்துல ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வெக்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில பசங்களை கடத்துறதுக்கு வரான். அவன் ஏன் கடத்த வரான், அதுக்கப்புறமா வந்து லாஸ்ட் சீசனில் வந்து நமக்கு மேக்ஸ் வந்து கோமாக்கு போன மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவ எப்படி இந்த இடத்துல வந்தா அண்ட் இவங்க எல்லாருமே எப்படி வெக்னாவை தடுக்க திருப்பி ட்ரை பண்றாங்க அப்படின்றது தான் இந்த சீசனோட மொத்த கதையை நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டரா நான் கண்டிப்பா டஸ்டன் கேரக்டர் சொல்லுவேன். பிகாஸ் டஸ்டன் கேரக்டர் உங்களுக்கு ஆரம்பத்திலேருந்தே அந்த கேரக்டரை வந்து உண்மையிலேயே ஒரு பயங்கரமான ஒரு நல்ல இன்டெலிஜென்ட்டான ஒரு கேரக்டர் அப்படின்னு நம்ம தான் காமிச்சிருப்பாங்க. லைக் அவர் கிராக் பண்ற ஒரு சில விஷயங்கள் எல்லாமே வந்து நமக்கு சூப்பராகவே ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. முக்கியமா அந்த அப்சைட் டவுன்ன்ற வேர்ல்டு வந்து எந்த மாதிரி வேர்ல்டு, ஸோ அந்த வேர்ல்டு வந்து எப்படி வந்து ஃபார்ம் ஆயிருக்கு, உண்மையிலேயே அது என்ன அப்படின்ற ரியலான விஷயத்தை ரிவீல் பண்ற எல்லாமே நல்லா இருந்திருக்குங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு பெருசா ஸ்பாயில் பண்ணாம தான் சொல்றேன். ஸோ இருந்தாலும் ஏதாவது ஒரு சின்ன ஸ்பாயிலர் வார்னிங் கொடுத்துக்கிறேன். ஸோ ஜஸ்டனை தாண்டி எனக்கு இந்த கேரக்டரைசேஷன்ல ரொம்ப பிடிச்ச கேரக்டர்னா கண்டிப்பா நான் ஸ்டீவ் கேரக்டர் நான் சொல்லுவேன். ஏன்னா இவங்க ரெண்டு பேர் டஸ்டன் அண்ட் ஸ்டீவ் இவங்க ரெண்டு பேருக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் வந்து சூப்பரா நம்ம காமிச்சிருப்பாங்க. அந்த இதை தாண்டி அந்த வில் அப்படின்ற கேரக்டர் கூட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மோட்டிவ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த கேரக்டருக்கு ஒரு புது எபிலிட்டி, லைக் எப்படி எல்லால வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணி ஃபைட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஒரு எபிலிட்டி அவருக்குமே வந்திருக்கு அப்படின்ற காமிச்ச விஷயங்கள் எல்லாமே உண்மையிலே நல்லா இருந்துச்சுங்க. ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல இவங்களை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஹாப்பர் அப்படின்ற அந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீரீஸ்ல மோஸ்ட்லி அவங்க கேரக்டர் வைஸ் நல்லா தாங்க பார்த்திருக்காங்க. எந்த வித காம்ப்ரமைஸுமே கேரக்டர்ஸ்க்கு கொடுக்கல. எல்லா கேரக்டர்ஸ்க்குமே ஒரு எமோஷனல் கேரக்டர். ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா வெக்னாவை அவங்க டிஃபீட் பண்ணக்கூடிய அந்த சிச்சுவேஷன் வரப்ப அவங்க எந்த மாதிரி ட்ராமாஸ்லாம் இதுக்கு முன்னாடி ஃபேஸ் பண்ணாங்களோ அதை அவங்க நினைச்சு பார்க்குற விஷயம் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரியலைஸ் பண்ற எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சுங்க. முக்கியமா அவங்க எப்படி இந்த அப்சைட் டவுன் வேர்ல்டுக்குள்ள வந்து இந்த இடத்தை எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க அப்படின்ற காமிச்ச விதம் எல்லாமே ஒரு சில இடங்கள்ல நல்லாவே இருந்துச்சு நான் கண்டிப்பா சொல்லுவேன். இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா மில்லி பாபி ப்ரௌன்ன்றவங்க தான் உங்களுக்கு அந்த 11 கேரக்டர் பிளே பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுமே அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை கச்சிதமாக கொடுத்துருப்பாங்க நான் கண்டிப்பாக சொல்லுவேன். மோஸ்ட்லி அவங்க ஆரம்பத்தில் வந்து அந்த பவர் அவங்களுக்கு கிடைச்சப்ப அவங்க எந்த மாதிரி பயந்துருக்காங்க, இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை யூஸ் பண்ண கற்றுக்கிட்டு அவங்க இந்த சுச்சுவேஷனில் எந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் சூப்பராக காமிச்சிருப்பாங்க. முக்கியமாக இந்த சீசனோட எண்டில் வந்து அவங்களோட அந்த ட்விஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து ஓகே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருந்தால் கூட மோஸ்ட்லி அது பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்துச்சுங்க. அவங்களோட அந்த கேரக்டர் ஆர்க்கையுமே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க எப்படி தன்னோட பவர்ஸ் யூஸ் பண்ண கற்றுக்குறாங்க அண்ட் அவங்களுக்கும் இந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்குள்ள இருக்கக்கூடிய பாண்டிங் எப்படி இருக்கு அப்படின்றத காமிச்ச விதங்கள் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதை தாண்டி எனக்கு இதுல வந்து ஒரு சில சீக்வன்ஸுமே ரொம்பவே பிடிச்சது. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல அந்த வில்லு கிட்ட அந்த எபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கக்கூடிய அந்த சீக்வன்ஸா இருக்கட்டும், வெக்னாவோட என்ட்ரியா இருக்கட்டும் அண்ட் வெக்னா வந்து அந்த பசங்களை போய் கடத்திட்டு கொண்டு போய் வைக்கிறப்ப அந்த பசங்களுக்கு என்னென்ன மாதிரி விஷுவல்ஸ் எல்லாம் தெரியுது, உண்மையிலே அந்த பசங்க என்ன மாதிரி நினைச்சுக்கிறாங்க, அதுல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கு மட்டும் தான் அந்த ஒரு சிச்சுவேஷன் ஃபீல் ஆகுது அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே பயங்கரமா நமக்கு காமிச்சிருப்பாங்க. அந்த ஹோலின்ற அந்த கேரக்டருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸுக்கும் எப்படி ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகுது. ஸோ ஃபைனலா எப்படி வந்து இவங்க அந்த வெக்னாவோட ஒரு விஷுவலைசேஷன்லேருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு சீக்வன்ஸ் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல இவங்க எப்படி தப்பிக்கிறாங்க அப்படின்ற காமிச்ச விதங்கள் எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில சீக்வன்ஸுமே அவங்க இந்த சீரீஸ்ல பயங்கரமா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க நான் கண்டிப்பா சொல்லுவேன். இந்த மாதிரி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம், ஏகப்பட்ட சீக்வன்ஸ் இருக்கு. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அவங்க உண்மையிலேயே அப்சைட் டவுன்ன்றது என்ன வேர்ல்டுன்றதை கண்டுபிடிக்கிற விஷயமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லா விஷயங்களையுமே சொல்லலாம். அதே மாதிரி டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை நீங்க இந்த சீரீஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே பயங்கரமா பண்ணியிருக்காங்க. முக்கியமா வந்து எனக்கு இதுக்கு முன்னாடி சீசன்ஸ்லாம் கம்பேர் பண்றதுக்கு இந்த சீசன்ல வந்து அந்த அப்சைட் டவுன் வேர்ல்டா இருக்கட்டும், அதே மாதிரி வெக்னா இருக்கக்கூடிய அந்த இடமா இருக்கட்டும், இப்போ எல்லாத்துக்குமே விஷுவல் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு ஃபீல் எனக்கு கண்டிப்பா வந்துச்சுங்க. ஸோ அந்த விஷயத்துல இவங்க உண்மையில நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமா எனக்கு இந்த சீரீஸ்ல வந்து நார்மலாவே ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் தானே அந்த மியூசிக் வந்து பயங்கரமா இருக்கும். ஸோ இந்த சீசன்லயுமே மியூசிக் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ஸ்ல பார்க்கும்போது உண்மையிலே பயங்கரமா இருந்துச்சு. ஸோ செட் டிசைனிங், ஆர்ட் ஒர்க், கலர் கிரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லா விஷயத்தையுமே சொல்லலாம், எல்லாமே பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுல எனக்கு நெகட்டிவா தெரியக்கூடிய விஷயம் இந்த சீரீஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் 4 எபிசோட்ஸ் கூட பரவாயில்லைங்க. இந்த ஸ்லோனஸ்ன்ற ஒரு விஷயம் வந்து பெரிய ஒரு நெகட்டிவாலாம் எனக்கு ஃபீல் ஆகல. ஆனா அதுக்கப்புறம் 3rd எபிசோடுக்கு மேல லைக் எனக்கு என்னமோ வந்து பாத்தீங்கன்னா இவங்க கதையை வந்து கொஞ்சம் எடுக்கிறாங்களோன்ற ஃபீல் வந்து எனக்கு லைட்டா வந்துச்சுங்க. பிகாஸ் வந்து எப்பவுமே ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்லாம் நமக்கு அந்த ஃபீல் வராது. மேக்ஸிமம் வந்து இவங்க கரெக்டான ஒரு எண்டிங் கொடுக்குற மாதிரி தான் இருந்திருக்கும். பட் ஆனால் அந்த 3 எபிசோடு மட்டும் அவங்க சொன்ன விஷயத்தையே திருப்பி சொல்றது, அதை டிஃப்ரெண்டா நமக்கு காமிக்கிற விஷயம்ன்றது அது இதுதான் நீங்க ஏற்கனவே முதலே கிளியரா சொல்லிட்டீங்களே. அது இப்போ அப்சைட் டவுன் வேர்ல்டுன்றது என்னன்றதை முதலே கிளியரா சொல்லிட்டீங்களா, அதையும் திருப்பி அதே காமிக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயமும் வில்லுக்கு வந்து ஒரு விதமான பவர் இருக்குன்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் அந்த பவரை வந்து கடைசியில் அவங்க காமிச்ச
விதம் வந்து இவ்வளோ நார்மலா காமிச்சிட்டீங்க அப்படின்ற ஒரு ஃபீல் தாங்க வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பவர் ஓரளவு கொஞ்சம் நமக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா காமிச்ச மாதிரி தான் இருந்திருக்கும். பட் ஆனா அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் சீக்வன்ஸ் என்னதான் பயங்கரமாவே இருந்தாலும் ஒரு செகண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒரு அப்ரப்டா முடிஞ்ச ஒரு ஃபீல் வருது அப்படின்ற ஒரு ஃபீல் வருதுங்க. அது ஒன் ஆஃப் த நெகட்டிவா தான் நான் பாக்குறேன். இதுக்கு முன்னாடி வந்த சீசனை கம்பேர் பண்றது இதுல வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே லாக்னஸ் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பா அந்த 3 எபிசோட்ல உங்களுக்கு கன்ஃபார்மா ஃபீல் வரும். லாஸ்ட் எபிசோட் கூட பரவாயில்ல டீசென்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாமே தவிர மத்தபடி அந்த 3 எபிசோட் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே லாக்ன்ற ஃபீல் கண்டிப்பா அடிக்குங்க. அதை தாண்டி நம்ம நெகட்டிவா சொல்லணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி கூட வெக்னா வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லா காமிச்சிருப்பாங்க. பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா வெக்னாவோட அந்த விஷன் அது எல்லாமே பவர்ஃபுல்லா தான் இருக்கு. பட் அந்த வெக்னாவோட எண்டிங்ல அவங்க காமிக்கும் போது லைக் வெக்னா வந்து என்ன இவ்வளோ ஈஸியா நீங்க டிஃபீட் பண்ற மாதிரி காமிக்கிறீங்களே அப்படின்ற ஒரு ஃபீல் தாங்க ஆக்சுவலா வருது. வெக்னா இவ்வளோ பவர்ஃபுல்ன்ற மாதிரி சொன்னீங்க. அதுவும் முன்னாடி சீசன்லாம் எந்த அளவுக்கு பயங்கர டெரிஃபிக்கா காமிச்சிருப்பாங்க அந்த கேரக்டரை. ஆனா அப்பேற்பட்ட அந்த கேரக்டரை வந்து ரொம்பவே ஈஸியா வந்து இவங்க டிஃபீட் பண்ற மாதிரி இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீலுமே வருது. அதே மாதிரி இவங்க வந்து அந்த மைண்ட் ஃபிளே அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தையுமே காமிச்சிருப்பாங்க. அதையுமே வந்து அவங்க ரொம்ப பெருசா யூஸ் பண்ணலையோ, ஜஸ்ட் அந்த ஒரு சீக்வன்ஸ்க்கு மட்டும் அதை வந்து கொண்டு வந்துட்டு அதோட அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் தாங்க வச்சு. அதை வந்து நமக்கு முன்னாடி சீசன்லாம் வில்லுக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபியர் மாதிரி வருதுன்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் அந்த விஷயம் வந்து அந்த அளவுக்கு இல்லையோ அப்படின்ற ஒரு ஃபீல் தாங்க எனக்கு வருது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த சீசன் 5 வந்து எனக்கு ஒரு டீசென்டான சீசன் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. முன்னாடி சீசன்ல கம்பேர் பண்றது இந்த சீசன் வந்து ஒரு எபோ ஆவரேஜான சீசன் அப்படின்ற மாதிரி தாங்க எனக்கு தெரிஞ்சது. ஸோ ஓவராலா என்னோட ரேட்டிங் இந்த சீசனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3.5 நான் தருவேன். எத்தனை பேர் இந்த சீசனை பாத்தீங்க? உங்களுக்கு இந்த சீசன் 5 வந்து ஒர்க் ஆச்சா இல்லையான்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல் ஆப்ஷன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களால பார்க்க முடியும். உங்களை நான் இன்னொரு சூப்பரான வீடியோல மீட் பண்றேன். Until then, bye from Pranav Prime Time.